Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Charu Vlogs and it's me, Charu. Again, I'm with the packing video for the first international trip of 2026. ரொம்ப ஜாலியாக இருக்குது, அதே டைமில் ரொம்ப சேடாகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ஹாப்பி சேட் அப்படி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்தது அதை இப்போவே நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ ஐம் கோயிங் திஸ் ட்ரிப் வித் myself. நீ ஊருக்கு கிளம்பு, நீ ஊருக்கு கிளம்புன்னு எனக்கு தெரியும், கேட்கறது காண்டா இருக்கும்னு தெரியும், பட் நான் மட்டும் தான் இந்த ட்ரிப் போக போகிறேன். ஸோ இந்த வாட்டி என் கூட யாருமே வரல. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தாய்லாந்து போகும்போது ஜெனியக்கா, பிரீத்தாக்கா, நான் எல்லாரும் சேர்ந்து போனோம். அதுக்கப்புறம் எல்லா ட்ரிப்ஸுமே நானும் ஜெனியக்காவும் போயிருப்போம். லாஸ்ட்டாக போன வியட்நாம் ட்ரிப்பில் கூட நான் வந்து தனியாக, பட் வேற ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸோட போனேன். அவங்க யாருமே எனக்கு தெரியாதவங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிஜமாலே நான் தனியாக போகிறேன், லைக் நோபடி வித் மீ. நானாகவே போய் நானே ஃப்ளைட் ஏறி, நானே சுற்றி பார்த்து, நானே ஃபோட்டோ எடுத்து, நானே விலாக் எடுத்து, திருப்பி நானே வர வேண்டியதான். இந்த என்டையர் ட்ரிப்பில் நான், என் கேமரா, என் ஸ்டாண்டு, நீங்கள், இவ்வளோதான் இருக்க போகிறோம். நான் ஆக்சுவலி இது வீடியோ ரிவீல் பண்ணவே வேணாம்னு நினச்சேன். பட் ஆனால் இது வந்து நீங்கள் சாட்டர்டே பார்ப்பீங்க, நான் கிளம்புறது வந்து வென்ஸ்டே. கண்டிப்பாக என்னோட ஸ்டோரிஸ்லேயே நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். வென்ஸ்டேவா, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அந்த 2 நாள் நான் வாயை முட்டி இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிய தான் போகுது, அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ எஸ், இட்ஸ் அ சோலோ ட்ரிப் அண்ட் சாரு இஸ் கோயிங் டு வியட்நாம் அகைன். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? போன கண்ட்ரிக்கே திருப்பி ஏன் போற அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்ம வியட்நாமில் ஹனாய், ஹலாங் பே, டனாங் அண்ட் ஹுச்சிமின் சிட்டி போயிருந்தோம். ஆக்சுவலாக நான் 2024 என்னோட விஷன் போர்ட்லலாம் வந்து இந்த வியட்நாமை வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். விச் இஸ் அங்கே ஃபோக்கா ஐலாண்ட், ப்ரொனவுன்ஸ் பண்ண கூட தெரில, ஆனால் ட்ரிப்பு போகிறேன். ஃபோக்கா ஐலாண்ட் அப்படின்ட்டு ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அது அங்கே ரொம்ப பிடிக்கும். அங்கே டிஸ்னி மாதிரி ஒரு தீம் பார்க் இருக்குது. அதுதான் மெயினாக போகணுன்னு நான் என் மைண்டில் வச்சுருந்தது. பட் லாஸ்ட் டைம் அது போக முடியல. ஆனால் இந்த வாட்டி அந்த ஃபுக்வாக் ஐலாண்ட் மட்டும் நம்ம 5 days, ஆல்மோஸ்ட் 6 days போகிறோம். அந்த டிஸ்னிக்கு தான் நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். அதுக்கு தான் இந்த எல்லோ ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக இந்த vlogs எல்லாம் பார்த்து கேட்பீங்க. ஸோ இதுலேயும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், நான் இந்த ட்ரிப் வந்துட்டு டார்டி இந்தியா ஹாலிடேஸ் மூலிமா தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க தான் என்னோட ஃபுல் ட்ராவல் எல்லாமே பார்த்துக்க போகிறாங்க. அண்ட் யா, குயிக்காக வந்து பேக்கிங் பார்த்துடலாம். எனக்கு ஆக்சுவலி நான் ரொம்ப 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 லாஸ்ட் மினிட் இது பிளானு. எனக்கு டிக்கெட்ஸே வந்து நான் நாளைக்கு போகிறேன், நாளைக்கு நைட் நான் கிளம்புறேன். எனக்கு இன்னைக்கு மதியம் போல தான் டிக்கெட்ஸே கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாமல் எதுலேயும் நான் ஸ்பெண்ட் பண்ணதா இல்லை. ட்ரெஸ் எதுவுமே எடுக்கல. நான் முன்னாடிலாம் எந்த ஒரு ட்ரிப் போனாலும் ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்து அப்படி பல பிளானில் இருப்பேன். இந்த வாட்டி மட்டும்தான் ட்ரெஸ்ஸை நான் போட்டு கூட பார்க்கல. எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து எங்கள் அக்காவோட ட்ரெஸ். நான் காசு கொடுத்து வாங்கின ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து Myntra 30 minutes ஆர்டர் போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கு. இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி நான் பேக் பண்ணியே ஆகணும். ஏன்னா கிளாஸ் 10B ஷூட் அப்படியே இருக்குது. நான் போயிட்டேன் அப்படின்னா அடுத்த 6 நாள் நான் வீடியோ போடலன்னா நீங்கள் எல்லோரும் எனக்கு காலி பண்ணிடுவீங்க. ஸோ இன்னைக்கு இப்போது இந்த வேலையை முடிச்சே ஆகணும். பார்க்க கொஞ்சம் அடுக்கி வச்சதெல்லாம் திருப்பி எடுத்த மாதிரி இருக்கும். தட்ஸ் பிகாஸ் என்னெல்லாம் தேவைங்கிறத அள்ளி போட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த டேக்கு இது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணல. ஸோ அதனால் அட்லீஸ்ட் இந்த நாளைக்கு இது போடணும் அப்படின்னாவது எடுத்து வைக்கணும்ல, இல்லைனா சுத்தமாக ஐடியாவே இருக்காது. பிகாஸ் நம்ம எப்பவுமே ட்ரிப் போகும்போது பார்த்தீங்கன்னா சில டேஸ் வந்து நம்ம ஏதாவது வாட்டர் ரைட்ஸு, ஸ்விம்மிங் பூல் போகிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு சேஞ்ச் 2 ட்ரெஸ் தேவைப்படும். ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நைலான் ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு ஸ்விம் சூட்டோ தேவைப்படும். அதை எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்காண்டியாவது நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து உங்கள் ஐட்னரியை செக் பண்ணி ட்ரெஸ்ஸை பிளான் பண்ணுறது மஸ்ட்டு. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு தட் நம்மளோட டே 1 பார்த்தீங்கன்னா பெருசு எதுவும் இருக்காது. நம்ம ரீச் ஆகிறதே ஈவினிங் தான். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பழைய ட்ரெஸ். இது என்னோட அவுட்ஃபிட் 1. நெக்ஸ்ட் டே 2க்கு இது என்னோட அவுட்ஃபிட் 2. டே 2ல் வந்து மேபி வில் பி சேஞ்சிங். ஸோ அன்றைக்கி வந்து ஒரு வாட்டர் ரைடு இருக்குது. ஸோ என்னுடைய ஸ்விம் சூட். நெக்ஸ்ட் டே 3க்கு வந்துட்டு வி ஆர் கோயிங் வின் வண்டர்ஸ். ஸோ என்னுடைய ஒரு பிரிஜிடன் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் இந்த ட்ரிப்பில் தனியாக போகிறதுனால எனக்கு ஃபோட்டோ ஷூட்டு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. தட்ஸ் வை நான் எந்த இதுக்குமே ட்ரெஸ்ஸில் ஸ்பெண்ட் பண்ணல. பிகாஸ் நல்லா ட்ரெஸ் பண்ணால் அழகாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கணுங்க. தனியாக போனால் யாருங்க எடுத்து கொடுப்பா? ஸோ நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன், இந்த ட்ரிப்பில் நல்லா போய் சாப்பிட்ணும். சாப்பிட்றதுக்காண்டி மட்டுமே நான் போக போகிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், காசு எங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட. இன்னொன்று ஃபோட்டோ ஷூட். எங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் நல்லா பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் முடிச்சிடணும். இது ஒரு பிரிஜிடன் ஃபீலில் நான் எடுத்து வைக்கிறேன். I hope God will never disappoint me. So இது டே 3. டே 4க்கு வந்து இது டே 4 அண்ட் இல்லைப்பா இதுதான் இது டே 5. டே 5 மட்டும் எனக்கு என்ன போகிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸோ 2 டாப்புமே எடுத்து வச்சுக்கிறேன்.
டே 6 நம்ம கிளம்பி வருவோம். ஸோ டே 6 போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதில் முக்கியமான டஃபஸ்ட் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வெறும் 7 kg மட்டும்தான். நான் வந்து இந்த வாட்டி 20 kg பேக் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கல. இட்ஸ் லைக் ரொம்ப பட்ஜெட்டா போதும் அப்படின்னு சொல்லி பண்ண பிளானு. ஸோ இந்த 7 kgக்குள்ளே என் ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக்கு, தேவையான மற்ற பொருட்கள் அனைத்தையும் நான் அடக்க வேண்டும். அடக்கிடுவேன் நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் போக ஒரே ஒரு ஜஸ்ட் இன் கேஸ் அவுட்ஃபிட் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலி அடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அதிக இடம் பிடிக்கிற மாதிரி அடுக்க முடியும். அதிக ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட கம்மி இடம் பிடிக்கிற மாதிரி அடுக்க முடியும். தட்ஸ் பிகாஸ் நம்ம எப்படி அதை அடுக்கிறோங்கிறத பொறுத்தது. ஸோ அதையும் நம்ம எப்போவுமே வந்து கவனித்து செய்யணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, இன்னொரு சைடில் என்னெல்லாம் வைக்கணும், நைட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் இன்னர்ஸ், ஹேண்ட்பேகு, ஸ்கின் கேர் பவுச்சு, வேறு என்ன வேணும், எல்லாம் அவ்வளோதான் இல்லை. ஆக்சுவலி இந்த சைடு எல்லாம் குசுன்னு இருக்குது. வெயிட்டாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது கைஸ். லைட்டாக பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னொரு சைடு நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வைக்கணும். என்னோட நானே யூஸ் பண்ணுறது இது ஒரு லோஷன் ஸ்மெல் நல்லா இருக்கும்ன்ட்டு. பட் ஆனால் இவன் வெயிட்டு, இவன் நான் இதுலேயும் மாற்றவும் இப்போ என்னால் முடியாது. லோஷன்லாம் போட்டு தனியாக அப்போ இன்னும் என்னத்தை பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு ஒன்லி மேக்கப் ப்ராடக்ட்ஸ். இதுக்குள்ளேயே என் மேக்கப் ப்ராடக்ட், என் லென்ஸு எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். ஸோ லிப்ஸ்டிக் தான் கைஸ் போட போகிறது. என்னமோ ஒரு லிப்ஸ்டிக் தான், ஆனால் எடுக்கிறது எத்தனை பாருங்களேன். ஸோ மெனி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. எல்லாருமே வந்து நான் எப்படி லென்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டுட்ருக்கீங்க. நான் அங்கே போயிட்டு ஒரு இதுக்காண்டியே ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் எப்படி லென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே இருக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 5 6 5 நாள் சாலிடாக நம்ம அங்கே. இங்கே ஒரு ட்ராவல் அப்படின்னு பார்த்தா கூட 5 தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இன்கேஸ் ஏதாவது நான் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு நனைஞ்சு போய் 2 நாளைக்கு ஒரு வாட்டிக்கு 2 நாள் ஒரு நாளைக்கு நான் 2 ட்ரெஸ் மாற்றுற மாதிரி இருந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி குளிச்சு. ஸோ என்ன பண்ணலாம், 2 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். 10 1 2 3 4 9. வீடியோவில் சொல்கிறது தான். நான் வீடியோவில் அங்கே ஊருக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஜிப்புக்குள்ளே போடுறது வந்து ரைட் ஐ. ஜிப்புக்குள்ளே போட்டு மூடிட்டேன். இது ரைட் ஐ. இதுக்குள்ளே ஒரு வாட்ச் இருக்குது. வெளியில் இருக்க போகிறது வந்து லெஃப்ட் ஐ. ஓகே, வெளியில் இருக்கிறது வந்து லெஃப்ட் ஐ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மறந்தாலும் நீங்கள் வரப்போகிற விளாக்ஸில் மறந்துடக்கூடாது. நான் குருடியாக அலைவேன் இல்லைன்னா. இப்போ அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கணும். காலையில் குளிச்சுட்டு வரோன்னா நமக்கு என்னெல்லாம் தேவை, ட்ரெஸ் மாற்றணும், மாட்டியாச்சு. மேக்கப் போடணும், போட்டாச்சு. லென்ஸ் வைக்கணும், வச்சாச்சு. ஆக்சசரிஸ் இப்படி யோசிச்சு பார்த்தா தான் நமக்கு பொருள் எதுவும் மறக்காது. ஸோ ஒரு கையில் வாட்ச்சு, ஒரு கையில் இந்த பிரேஸ்லெட்டு. இது போக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அவுட்ஃபிட்டுக்கு இது போடலான்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஆறு குட்டி சப்ஸ்கிரைபர் கிஃப்டட் திஸ்னோ. ஸோ இது போடலான்னு ஆசையாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் கம்பல் நான் எல்லாத்துக்குமே மாற்றுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ஆக்சசரிஸ். அதையும் இதுக்குள்ளேயே வச்சிடலாம். இன்னும் நிறையா ஸ்பேஸ் இருக்குது. மொத்தமாக இதுக்குள்ளேயே வச்சிடலாம் போல். சூப்பர். நிறையா வந்து சேர்த்து வச்சுருக்கேன். எனக்கு ரிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் என்கிட்ட ஒரு டைமண்ட் ரிங் இல்லாததுனால இது எப்போவுமே ஒரு போலி ரிங் வச்சுருப்பேன். பட் நான் போதும், இந்த கையில் ஒரு ரிங்கு, இந்த கையில் ஒரு ரிங் இருக்குது, இதுக்கு மேலே எதுக்கு ரிங்கு. ஸோ இவனெல்லாம் அப்படியே பத்திரமா எடுத்து உள்ளே வச்சிடலாம். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினேன். ஸ்டில் அது கருக்கல, நல்லாவே இருக்குது. ஆனால் இனிமேல் எப்பவுமே கண்ணாடி கவரில் போட்டு வைக்கணும் கைஸ். அப்போ தான் அதெல்லாமே வந்து தேரும். ஓகே, உள்ளே போ. அண்ட் இதெல்லாம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிப்லேருந்தே என்கிட்ட இருக்கிற பிரேஸ்லெட்ஸ். இது மாதிரி ஒரு பிரேஸ்லெட், அப்புறமே அதுவே ஒரு குட்டி சங்கிலியில் ஒரு பிரேஸ்லெட். அண்ட் திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். எப்போவுமே என் வாட்ச் கூட போடுவேன். சில்வரில் கூட என்கிட்ட இருக்குது. இந்த வாட்டி கிறிஸ்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணால் அது அங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலி எனக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். இது என் வாட்சோட என்னோடய ஃபாசிலோட இவன் போவான். ஸோ இவனை மட்டும் எடுத்துக்கலாம். தேவையில்லாமல் வெயிட் சேர்க்கக்கூடாது கைஸ். நான் அதில் ரொம்ப குறிக்கோளாக இருக்கேன். ஸோ நோ வெயிட்டு சேர்த்து ஃபையிங். இல்லை ஏதாவது எடுத்துப்போமா, இதெல்லாம் போடவா போகிறோம் சொல்லுங்கள். மனசு விட மாட்டேங்குதே. சரி, இருந்துட்டு போட்டோம், எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வளையல், கம்பல்ஸ், பிரேஸ்லெட்ஸ், இன்னும் கொஞ்சம் கம்பல்ஸ், அப்புறமேட்டு ஒரு மெடிமிக்ஸ் சோப். அஃப்கோர்ஸ் அங்கே எல்லா ஹோட்டல்ஸ்லையும் இருக்கும். இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுப்போமே ஒரு குட்டி சைஸில். இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா, எப்பவுமே நம்ம வந்து ஹோட்டல்ஸ் மாறிட்டே இருப்போம். 2 நாள் ஒரு ஹோட்டல், அடுத்த 2 நாள் இன்னொரு ஹோட்டல் அப்படின்ட்டு. பட் ஆனால் இப்போது நமக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு ரெசார்ட்டில் மட்டும்தான் ஸ்டே பண்ண போகிறோம். இட்ஸ் வெரி சில்லிங். எனக்கு அது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா என்னோட ரெசார்ட் பார்க்க பயங்கரமாக இருந்தது. ஸோ நான் அப்படியே என் வீடு மாதிரி போய் அரேஞ்ச் பண்ணி தனியாக போனாலும் ஃபன் பண்ணுறோம் கைஸ். ஓகே, ஃபன் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய மோட்டிவேஷன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஒரு வளையல் போடணும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த அவுட்ஃபிட்டுக்கு இந்த மாதிரி பெரிய கம்பெல்லாம் எனக்கு போடலான்னு தோணுது. ஸோ ஐ கேன் கோ வித் திஸ் ஆர் திஸ். தொங்குறது
பெருசாகவே போவோமே, என்ன ஆக போகுது சொல்லுங்கள். ஸோ எஸ், இது எல்லாத்தையும் தான் கொண்டு போக போகிறோம். பாத்தியா, இதை மறக்கிறேன் பாத்தியா, இது இல்லாமல் பொழப்பு ஓடுமா? பவுடர் இருக்கு. சூப்பர். அண்ட் கமிங் டு த பேக்ஸ், கண்டிப்பாக நான் இப்போ ஒரு Q&A போட்டிருந்தேன். எல்லாருமே வந்து பேக் என்ன கொண்டு போக போகிறீங்க அதுதான் மெயினாக கேட்டிருந்தீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட இந்த வாட்டி நிறைய பேக்ஸ் இருந்தாலும் நான் வந்து இந்த டோட் மட்டும்தான் கையில் கொண்டு போக போகிறேன். பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வெறும் 7 kg மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஏதாவது கிலோஸ் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நான் இதில் வச்சு ஹேண்ட்பேக் கைஸ் அப்படின்னு கையில் இப்படி மாட்டிப்பேன்ல. ஸோ அதனால் ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு நாளைக்கு வெளில போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்காக நான் ஒரு vloggerங்கிறதுனால இந்த குட்டி ஸ்டாண்டு, என் ஃபோனு, அது பவர் பேங்க்கு, என்னுடைய மைக் பாக்ஸு, அந்த மாதிரி, அப்புறம் ஒரு பேசிக்காக லிப்ஸ்டிக்கு, சீப்பு, அதெல்லாம், என் கண்ணாடி, கேஷு, வேலெட்டு, இவ்வளோ திங்ஸையுமே என்னோட குட்டி கோச் தாங்க மாட்டான். ஸோ ஆதலால் இவன் மட்டும்தான் எல்லாத்துக்கும் சரி வருவான். ஸோ இவனை கையில் வச்சுப்பேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போனாலும் இவன் காப்பாற்றிடுவான். எல்லாத்தையுமே அடக்கி எனக்கு ஒரு நாளைக்கு தனியாக சுற்றுறதுக்கும் இவன் ஹெல்ப் பண்ணுவான். பட் இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கி இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி போய் அதை ஃப்ளான் பண்ணினா எப்படி? ஸோ ஒரே ஒரு கோச் பேக் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எஸ் கைஸ், அவ்வளோதான். ஒரு கோச் பேகு, ஒரு கோச் பேகு, என்னுடைய இது. நெக்ஸ்ட்டு செருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செருப்பு மட்டும் வைக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் நான் ஷூ போட்டுட்டு தான் ஏர்போர்ட் போவேன். செருப்பு மட்டும் ஒன்று. ஏன்னா எதுவுமே மேட்சிங்காக இருக்கணும், அழகாக இருக்கணும். நோ ப்ரோ, ஏதோ இருக்கணும், அவ்வளோதான். அப்படிங்கிற ஒரு மூடில் தான் நான் இருக்கேன். ஸோ இதுக்கு மேட்சிங்காக போடணும், அப்படி போடணும், இப்படி போடணும்லாம் இல்லை. ஒரு செருப்பு அது அங்கே வைக்கணும், அது காலைல வச்சுக்கலாம். கேட்டை திறந்து இப்போ போக முடியாது. மற்றபடி நம்மளோட சார்ஜரு, ஒயரு, பிளா 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 இது எல்லாமே வந்து ஹேண்ட்பேக்கில் காலில் எடுத்து வச்சுப்பேன். வேறு எதுவும் மிஸ் பண்ணுறேன்ல, மை ஷேப் வேர்ஸ் அண்ட் ஹீனர்ஸ். அண்ட் யா, எதுக்கு இந்த மாதிரி கவர்? ஆக்சுவலி இப்போலாம் வந்து நிறையா ஆர்கனைசர்ஸ் வந்துருச்சு, எல்லோரும் க்யூட்டாக பேக் பண்ணுவாங்க. நான் இப்படி கன்றாவியாக பண்ணுறேன். ஐம் வெரி சாரி. ஐ லவ் டு பி அ பின்ட்ரெஸ்டி கேர்லி, பட் ஐம் நாட் அ பின்ட்ரெஸ்டி கேர்லி. ஒரு வீட்டில் டிப்பிக்கல் வீட்டில் எப்படி இருக்குமோ அதுதான். எங்கள் அப்பாவாக இருந்தால் அதுக்கு ஒரு லுங்கியை போட்டு அதில் வந்து அயன் பண்ண ட்ரெஸ்லாம் வச்சு 4ஆக மடித்து இப்படி கொடுப்பாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆர்கனைசர்லாம் என்கிட்ட கிடையாது பையா. ஸோ பிளாஸ்டிக் கவர் தான். அண்ட் ஒன் மோர் திங், வி கேன் ஹேவ் ஒன் மோர் பிளாஸ்டிக் கவர் ஆல்சோ. பிகாஸ் போய் துணி துவைக்க முடியாது. ஸோ அழுக்காகிற துணி எல்லாத்தையுமே இதில், அழுக்காகனா ஒரு சிலது நம்ம ஈரமாயிடும், அதெல்லாம் வந்து இதில் கடைசியாக போட்டு ஒரு மூட்டை கட்டிக்கலாம். ஸோ இதுவும் வச்சாச்சு. ஐ கெஸ் எஸ், அவ்வளோதான், ரெடி. ஆக்சுவலி எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு போகும்போது 10 kg அலௌடு, பட் வரும்போது எனக்கு 7 kg தான் அலௌடு. ஸோ அதை நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. பிகாஸ் இது எவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியல, ஆனால் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ஐயோ, தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டேனோ. ஆக்சுவலி 2 ஜீன் வச்சுருக்கேன், அதான் தப்புன்னு நினைக்கிறேன். அரே, நிம்மல் எதுக்கும் ரிஸ்க் எடுக்காது. ஆக்சுவலி எனக்கு எதுவும் இது விபரீத விளையாட்டு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியேனாலும் என்கிட்ட பேசிக்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கை போட்டு கூட டாப்ஸை வச்சு என்னால் சமாளிக்க முடியும். மெயினான போகிறதுக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட ட்ரெஸ் இருக்குங்கும் போது இதை நான் வந்து மைனஸ் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தனியாக வேறு போகிறாங்க. போயிட்டு நான் இந்த லாஸ்ட் டைம் வியட்நாம் போகும்போது பார்த்தேன், இங்கேருந்து நாங்கள் போகும்போதே குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் தெரியாதவங்களாம் வந்தாங்கல்ல, அந்த அக்காங்க அப்போ தான் நாங்கள் பேச பழகுறோம். ஒரு அக்காலாம் வந்து வெயிட் செக் பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க அப்படின்னா 10K அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பேக் ஆட் பண்ண 10,000 மாதிரி, டிக்கெட்டே 12,000 தானடா வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படியே தான் சொல்லிட்டாங்க, நமக்கு அதில் தெம்பு இல்லைப்பா. ஸோ எக்ஸ்ட்ரா அவுட்ஃபிட்டும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். அதுக்கப்புறம் அந்த ஜீனு, எம்மா ஜீனு நீ வாம்மா, ஒரு ஜீனே போதும், இதுதான் வேணும், இது இருக்கட்டும். ஸோ இவன் தான் பாருங்கள், பாதி இடம் உள்ளே இறங்குது, நல்ல வெயிட்டாக இருப்பா. அப்படி இவர் வேண்டாம், சாரி ஜீன். இப்போ கொஞ்சம் பாதி வெயிட் குறைஞ்சிருச்சு பாருங்களேன், கண்ட்ரி ப்ரூட். இப்போ இந்த ஹேண்ட்பேக்லேயும் வைக்க வேண்டிய ஒரு சில விஷயத்தை இப்போயே வச்சிடுறேன். மோஸ்ட்லி காலையில் தான் வைக்க போகிறேன், பட் ஒரு சில விஷயங்கள் இப்போவே வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாக்லேட் கவரு, ஒரு பழைய இது போன ஒரு சார்ஜர். தீஸ் ஆல் ஆர் இன் மெமரிஸ் ஆஃப் சம்படி. அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து மெயினாக இன்னொரு விஷயம் நான் அவங்க காட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா கேஷ். ஸோ நான் வந்துட்டு 50 லட்சம் கொண்டு போகிறேன் கைஸ். 50 லட்சம் எப்படி அந்த ஊர் காசாக பார்க்கும்போது அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம ஊர் காசுக்கு வந்து இது வெறும்
19,000 இல்லை 20,000, நம்ம ஊருக்கு இது 20,000. இதுவே தேவைப்படாது தான், பட் தனியாக போகிறேங்கிறதுனால. லாஸ்ட் டைம் போயிட்டு கூடலாம் அக்காங்களாம் இருந்தாங்க, ஏதாவது வேலை கேட்டுக்கலாம், பட் இந்த வாட்டி இன்னும் வந்து கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் போகும்போது திணச்சி நிற்கக்கூடாது, எங்கேயுமே பயப்பட்டுறக்கூடாதுங்கிறதுனால அதிகமாக கேஷ் கொண்டு போகிறேன். பட் ஆனால் கொஞ்சம் சேஃபாக தான் வச்சுக்கணும். அதை நான் ரூம் போயிட்டு எப்படி செக்ரிகேட் பண்ணலாங்கிறத பற்றி யோசிச்சுக்கிறேன். பட் இப்போதைக்கு இது வந்து ஹேண்ட்பேக்கில் தான் இருக்க போகுது. ஸோ கேஷ் 2 கார்டு கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா ஏர்போர்ட்டில் கிரெடிட் கார்டு இல்லாமல் முடியாது. ஸோ அதுக்கு அக்கா கார்டு கொடுத்துருக்கா, என்கிட்ட கார்டு கிடையாது. ஸோ வந்து இந்த கேஷை வந்து நம்ம உள்ளே தள்ளியாக வேண்டும். வச்சாச்சு. இதோட கேஷை பற்றி நான் யோசிக்கவே கூடாது. அண்ட் ஆல்சோ நம்ம லாஸ்ட் டைம் போன ஒரு சில சில்லறை 10 ரூபா, 1 lakh, 20,000 அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த ஊர் காசுக்கு, ஓகே, அந்த ஊர் காசுக்கு அதெல்லாமே கேஷ் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மை டைரி. wherever I go nowadays I can't live without my diary. இவனும் ஆட் ஆகிட்டான், பட் இவன் கூட எனக்கு இப்போ தேவைப்பட மாட்டான். ஆனால் இவன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மை ஃபேவரட் பென், யூனிகார்ன் பென். ஸோ ஃப்ளைட்டில் ஏதாவது போர் அடிச்சதுன்னா கிறுக்கலாம், ஏதாவது பண்ணலாம். ஸோ டைரி இஸ் மஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மை வேலட். சின்ன ராசா ஒன்றும் மறந்துட்டேனேப்பா. மை பாஸ்போர்ட். ஸோ பாஸ்போர்ட், வேலட், குட்டி ஸ்டாண்ட். இவனை இப்படி மடக்கி இப்படி உள்ளே தள்ளி இப்படி திருப்பி அப்படியே ஜொயின்னு பண்ணோன்னா முடிஞ்சு. இவ்வளோ சைஸ், இவ்வளோ பெருசாக இருப்பான் அவன். இல்லையே, இன்னும் கம்மி பண்ணலாமே கைஸ். இதை இன்னும் கம்மி பண்ணலாம்ல, இல்லையா? இதை விட குட்டியாக வச்சிருந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் கைஸ். நாட்டு இதை விட கம்மி ஆகாதா? சரி, ஓகே. குட்டி ஸ்டாண்ட், மைக் பாக்ஸ். கொஞ்சம் சார்ஜ் போட வேண்டியது இருக்குது, பட் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக பவர் பேங்க்கு. ஸோ மைக் பாக்ஸ். நான் வந்து ஐம் நாட் அ ஏர்பாட் கேர்லி, ஐம் அ இயர்ஃபோன்ஸ் கேர்லி. காதில் மாட்டிக்கிட்டு. ஸோ இது நாளைக்கு வந்து என்னோடய சார்ஜரையும் என்னுடைய ஃபோனையும் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட். கண்ணாடி, லென்ஸ் இருந்தாலும் கண்ணாடி அவசியம். பிகிலு எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த பேக்கில் இவ்வளோ தான் இருக்க போகுது. மேபி நாங்கள் போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால், ஏதாவது தேவைப்பட்டுச்சு, இடம் அடைக்கணும் அப்படின்னா அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப் மட்டும் எடுத்துகிட்டு போகலாமா வேணாமான்னு அரை மனசாக இருக்குது. பட் வேணாம்ப்பா, ஆல்ரெடி வெயிட் நிறையா, அதையும் தூக்கி சுமக்க முடியாது. ஸோ எஸ் கைஸ், அவ்வளோதான், ரெடி. எனக்கு தெரிஞ்சு அதில் இன்னும் செருப்பு எடுத்து வைக்கணும். அண்ட் நாளைக்கு கொஞ்சம் இந்த சார்ஜர், ஒயரு அதெல்லாம் எடுத்து வைக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் யோசிச்சு பாருங்கள். குளிக்கிறோம், ட்ரெஸ் மாற்றுறோம், ட்ரெஸ் மாற்றிட்டு மேக்கப் பண்ண பவுடர் அடிக்கிறோம், லிப்ஸ்டிக் போடுறோம், ஆக்சசரிஸ்லாம் மாட்டுறோம், செருப்பு எடுத்து வச்சுருவோம், பேக் மாட்டிப்போம். அப்புறம் நம்ம அப்படியே வெளில போகணும் அப்படின்னா ஃபோன் இருக்கும், பவர் பேங்க் இருக்கும், மைக் இருக்கும், வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கும், எல்லாமே இருக்குது. நைஸ். எல்லாம் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இதில் ஒன்றும் லைக் பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணுறீங்கன்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் தான். எதையுமே விட்டு போக மாட்டீங்க. ப்ரஷ் பார்த்தீங்களா இப்படி சொல்லி பார்க்கும்போது தான் எல்லாமே தெரிய வரும். ஸோ காலைல பல்லு விளக்கிட்டு ப்ரஷ்ஷே எடுத்து வச்சிடலாம். ஐம் குட் டு கோ. நாளைக்கு ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 நாள் இல்லைன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே போடுறதுக்கு எடுத்து வைக்கணும்ல, அதெல்லாம் நாளைக்கு வேலை இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போவேன் நம்புகிறேன். பார்ப்போம். இந்த வீடியோவை நான் இன்றைக்கி நைட்டே எடிட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அங்கே போய் எடிட் பண்ண நெட்டு பிளா லேப்டாப்பு ஒன்றும் இருக்காது. ஸோ டாட்டா. இப்போ மணி என்ன தெரியுமா? அப்படியே கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா த டைம் இஸ் நவ் 2 o'clock. 2 o'clock. நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் பறந்துக்கிட்டு இருப்பேன். ஸோ டாட்டா. நம்ம எந்த வழியில் போகிறோம், எப்படி போகிறோம், இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைமுக்கு. பட் நான் இப்போ சொல்ல மாட்டேனே. ஸ்டே டியூன். டாடா, பாய்.